திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் சுமார் 100 அடி உள்வாங்கியதால் பாறைகள் வெளியே தெரிந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் கடலானது புனித நீராக தீர்த்தமாக கருதப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கடல்ல புனித நீர் அடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மேலும் இந்த கோவில் கடலானது அமாவாசை, பௌர்ணமி ஆகிய தினங்கள் உள்வாங்கி காணப்படுவது தொடர்ந்து வழக்கமாக இருந்து வருகிறது. நேற்று பௌர்ணமி என்பதால் கோவில் கடலானது சுமார் 100 அடி உள்வாங்கி காணப்பட்டது. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயில் நாளிக்கிணறு அருகில் இருந்து ஐயா வைகுண்டர் அவதார பதி வரை உள்ள இடங்களில் சுமார் 100 அடி கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் பச்சை நிற பாசி பிடித்த பாறைகள் வெளியே தெரிந்தது. மேலும் கடல் உள்வாங்கி காணப்பட்டதால் அலைகள் இன்றி குளம் போல் காட்சியளித்தது. கோவிலுக்கு வந்த பக்தர்கள், கடலில் புனித நீராட வந்த பக்தர்கள் இந்த கடல் உள்வாங்கியதை ஆச்சரியத்துடன் பார்த்து பாறை மீது அந்த பச்சை நிற பாசி பிடித்த பாறைகள் மீது ஏறி நிறுத்தி செல்ஃபி எடுத்து குடும்பத்தோட புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது வழக்கமான ஒன்று என்பதால் இது ஒரு பெரிதாக பரபரப்பை ஏற்படுத்தவில்லை. வழக்கம் போல் கடல் தொடர்ந்து உள்வாங்கி காணப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருள்குமார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் சுமார் 100 அடி உள்வாங்கியதால் பாறைகள் வெளியே தெரிந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் கடலானது புனித நீராக தீர்த்தமாக கருதப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கடல்ல புனித நீர் அடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மேலும் இந்த கோவில் கடலானது அமாவாசை, பௌர்ணமி ஆகிய தினங்கள் உள்வாங்கி காணப்படுவது தொடர்ந்து வழக்கமாக இருந்து வருகிறது. நேற்று பௌர்ணமி என்பதால் கோவில் கடலானது சுமார் 100 அடி உள்வாங்கி காணப்பட்டது. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயில் நாளிக்கிணறு அருகில் இருந்து ஐயா வைகுண்டர் அவதார பதி வரை உள்ள இடங்களில் சுமார் 100 அடி கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் பச்சை நிற பாசி பிடித்த பாறைகள் வெளியே தெரிந்தது. மேலும் கடல் உள்வாங்கி காணப்பட்டதால் அலைகள் இன்றி குளம் போல் காட்சியளித்தது. கோவிலுக்கு வந்த பக்தர்கள், கடலில் புனித நீராட வந்த பக்தர்கள் இந்த கடல் உள்வாங்கியதை ஆச்சரியத்துடன் பார்த்து பாறை மீது அந்த பச்சை நிற பாசி பிடித்த பாறைகள் மீது ஏறி நிறுத்தி செல்ஃபி எடுத்து குடும்பத்தோட புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது வழக்கமான ஒன்று என்பதால் இது ஒரு பெரிதாக பரபரப்பை ஏற்படுத்தவில்லை. வழக்கம் போல் கடல் தொடர்ந்து உள்வாங்கி காணப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.